கர்த்தருடைய பிரசனாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த எகோவா நிசி ಚಾನೆಲ್ நிமித்தமாக உங்களெல்லாம் பார்க்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் குடும்பದಲ್ಲಿ கர்த்தர்கள் எப்படி என் தொட்டாலும், கர்த்தர்கள் எப்படி ரட்சிப்பில் வந்தேன், என் வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையை எப்படி இருந்தது, அது நான் உங்கள் முன்னாடி தெரிவிக்கணும்னு ரொம்ப வருஷமாக நான் வாங்கிச்சேன். அந்த தாகம், அதனால் உங்கள் முன்னாடி அது சொல்லணும், எங்கள் பிரயோஜனம் இருக்கணும்னு நினைத்து சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಈಗ ನಾನು ಕನ್ನಡ, ಬ್ಯಾಂಗ್ಳೂರು, ಕರ್ನಾಟಕ. ಭಾಷೆ ಕನ್ನಡ ಭಾಷೆ. படித்தது தாய் பாஷை கன்னட. கன்னட படித்து கன்னட வளர்ந்து கன்னட தேசம். ஆனாலும் எனக்கு தமிழ் முன்னே தெரியாது. இப்போ ஏசப்பா கிருப்பையில் தமிழ்நாடு வந்த அப்புறமா தான் இப்போ ஏசப்பா உள்ள நான் இப்போ அவர் கிருப்பைனாலே தமிழ் பேச உதவி செஞ்சுருக்கேன் ஆண்டவர். என் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்தது, என் பெங்களூர் கர்நாಟಕದಲ್ಲಿ எங்கள் அப்பா அம்மா எல்லாம் கர்நாಟಕ தேசದಲ್ಲಿ அவங்க இருந்தாங்க. அங்கே நான் கர்நாಟಕ தேசದಲ್ಲಿ ತುಮಕೂರು ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್, ಕುಣಿಗಲ್ ತಾಲೂಕು, ಉಳಿಯೋರ್ದುರ್ಗ ಹೋಬಳಿ, ಅದು ದೂರಮ್ಮ ನಿರ್ಸಾಳೆ ಅನ್ನೋ ಗ್ರಾಮದಲ್ಲಿ ನಾನು பிறந்தேன். கிராமீண குடும்பದಲ್ಲಿ பிறந்தாலும் நல்லா எங்கள் அப்பா சிறு வயசில் எங்கள் அப்பா தான் என்னை வளர்த்தாங்க. அம்மா பார்த்ததே கிடையாது. சின்னவங்களா கருப்பா சிகப்பா எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, பார்த்தது கிடையாது. எங்கள் அப்பா ஹெட் மாஸ்டர், ஸ்கூல் டீச்சர். அவர் என்னை வளர்த்து வந்தார். எங்கள் அப்பாவுக்கு அம்மா அங்கே ஆயா இருந்தாங்க, அவங்களும் என்னை வளர்த்து வந்தாங்க. வளர்த்து வந்து ரொம்ப சம்பிரதாயம் நிமித்தமாக வளர்ந்து 10th வரைக்கும் படிக்க வச்சாங்க. அம்மா இல்லாத இருந்தால் கூட அங்கே அம்மா இல்லை 5 பேர். நான் கடைசி 5வது நபர் நான் தான், கடைசி பிள்ளை நான். வீட்டில் கடைசி பிள்ளை இருக்கிறதுனால, அது தாய் இல்லாத பிள்ளை இருக்கிறதுனால என்னை அதிகமாக எங்கள் அப்பாவே ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க. இப்படி வளர்ந்து வந்தேன். ஸ்கூல் 10th படித்து முடிச்சுட்டு அப்புறம் வாழ்க்கையிலே வாலிபன் நாடுகளில் எப்படி வாலிபனா புதுவாக வீட்டில் இருந்தால் கிராமீணி வெளியே எங்கேயும் போக முடியாது. போனாலும் வந்தால் உள்ள தீட்டு பண்ணுவாங்க, ஒத்து தொட முடியாது. இப்படியெல்லாம் வளர்ந்து சம்பிரதாயம் ரொம்ப பயங்கர சம்பிரதாயம். எல்லாம் கோயில் போகலான்னு கூட உள்ள பக்தி ವೈರಾಗಿ ಜಾಸ್ತಿ. பக்தின்னு யாரும் ஒன்று வெளியே போய் தொட்டாலே தீட்டு பண்ணுவாங்க, உள்ளே வந்து குளிச்சுட்டு வரணும். அப்படியெல்லாம் பஸ்ஸில் வந்தால் உள்ளே வந்து குளிச்சுட்டு வரணும். ரொம்ப பிராமணனே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்க தெரியாததே ஒருத்தருமே இல்லை. அப்படிப்பட்டு வளர்ந்து வந்தாலும் எங்கள் வாழ்க்கையில் இப்படியே கடந்து போய் 10th படித்து அதுக்கப்புறமா இங்கே கல்யாணம் பண்ணி பிள்ளைகள் ஒரு பொண்ணு ஒரு பையன் வந்த அப்புறமா எனக்கு ஒரு பிரச்சனை. உடம்பு சரியில்லாத, வீட்டில் நிம்மதி இல்லாத சூழ்நிலையில் நான் சாவலான்ட்டு மரணத்தை தேடி போனேன். உயிரோடு இருக்க வேண்டாம், சத்துடலான்னு. அந்த சமயದಲ್ಲಿ நாங்கள் பஸ்ஸில் ஒரு மந்திரவாதி கிட்ட மாட்டி, மந்திரவாதி வாங்க ஒரு 50 ரூபாய் வச்சுட்டு இங்கே ஒரு இடையே வாங்க, அங்கே போனால் பிரச்சனையெல்லாம் போயிடும்னு சொன்னாங்க. அதுவும் நான் என்ன பண்ணேன், அது சரின்னு சொல்லிட்டு அங்கே அறியாமலே பஸ் ஏறும்போது ஒரு பஸ்ஸில் ஒரு சகோதரி அங்கே அங்கே கிறிஸ்தவ மற்றவங்க சார்ந்தவங்கன்னு தெரியாது, கிறிஸ்டியனும் தெரியாது. பஸ் ஏறும்போது நான் அழுதுகிட்டே இருந்தேன். பக்கத்தில் அவங்க சகோதரி பார்த்து ஒருத்தர் இங்கே கூப்பிட்றாங்க, நான் மனசு சரியில்லை போகலாமான்னு கேட்கும்போது அந்த சகோதரி நீங்கள் போகக்கூடாது, எங்கும் போக வேண்டாம்னு சொல்லி அவங்க யோசனை பண்ணி பக்கத்தில் உட்கார வச்சாங்க, சீட்டு காலின்றதுனால. அந்த சகோதரி உக்காந்துட்டு மந்திரவாதி அதுக்குள்ளே இந்த மெட்ராஸில் கல்யாணம் மெட்ராஸ் வந்தால் மெட்ராஸ் இருந்து அப்போது சின்ன பிள்ளை ஸ்கூல் போய் 5 வயசு பிள்ளைகளும் 7 வயசு இந்த மாதிரி பிள்ளைகளும் 2 பிள்ளை ஒரு பொண்ணு பையன் ஸ்கூல் போயிட்ட அப்புறமா நான் என்ன பண்ணேன், அந்த சிஸ்டருக்கு நானும் ஸ்கூலில் பிள்ளை வந்துடுவாங்க, நான் ஆனாலும் மனசு சரியில்லை விட்டுட்டு வந்திருக்கேன், நம்ம குடும்பம் எப்படி சரி வாங்க ஆரம்பிச்சுட்டு ஒரு கிறிஸ்தவ மதம் சேர்ந்தவங்க பெரிய வீட்டுக்கு கொண்டு போய் இங்கே சாவணுன்றாங்க, அங்கே ஆலோசனை சொன்னாங்க, புத்தி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்போ அங்கே போய் சொல்லும்போது ஏம்மா என்னம்மா ஆயிடுச்சுன்னு அவங்க என்ன பண்ணாங்க, விசாரித்து வயிற்று சாப்பாடு கொடுத்து டிஃபன்னா பைசாவில் கொடுத்து இந்த அட்ரஸ் கொடுங்க, அப்படியெல்லாம் சாவக்கூடாது, நீங்கள் அப்படி சொன்னால் பிள்ளையா அம்மா இல்லாத ஆகிடும், நீங்கள் அப்படி இல்லை நான் டெய்லி ஒன்று ப்ரே பண்ணிக்கிறோம் சொன்னாங்க. நான் என்னோ சொல்கிறாங்க சும்மா கேட்க மனசு இல்லாத கேட்டுக்கொண்டு கடைசியிலே நாங்கள் சாப்பிட்டு கண்ணை மூடங்க ஒரு ப்ரேயர் பண்ணுறோம். நாங்கள் சரி ப்ரேயர் பண்ணுவாங்கன்னு என்னோ சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு கண்ணை மூடியில் அங்கே கிறிஸ்டியனுக்குள்ள ஏசப்பா குறித்து ஏசப்பா பிரார்த்தனை பண்ணாங்க.
காத்துக்கொள்ளுங்க. அப்போ அவங்க ப்ரே பண்ணி முடிச்சிட்டப்புறங்க அந்த எண்ணெய் போயிடுச்சு, சாவுன்னு எண்ணெய் போயிடுச்சு. அங்கேருந்து என்ன பண்ணேன், கிளம்பி நானும் மதியம் பஸ்ஸே தெரியாது இங்கே, அப்போ பாஷையும் தமிழ் அவ்வளோ தெரியாது இங்கே. அதனால என் கூட கொண்டு போனாங்க சகோதரி வந்து பஸ் ஏற்றி காசு கொடுத்து இந்த மாதிரி இந்த கண்டக்டர் இந்த மாதிரி எழுதி விடாங்க இந்த எழுதின்னு சொல்லிவிட்டு அவங்க டெய்லி நம்பர் வாங்கிட்டாங்க. அப்போ நம்பரு அப்போ என்கிட்ட ஃபோன் இல்லைன்னா கூட வீட்லேயும் ஃபோன் இருந்தால் நம்பர் கொடுத்தேன். அந்த டைம்லேயே கொடுத்துட்டு சொன்னேன், இந்த மாதிரி இறங்குன்னு டெய்லி நான் இருக்க சொன்னேன். அவங்க டெய்லி என்ன பண்ணாங்க, அந்த அட்ரஸ்ஸு டெய்லி 3 வருஷம் எங்கள் வீட்டுக்கு தொடர்ந்து வந்தாங்க. ஒரு வீட்டுக்கு குடும்பம் ஒருத்தர் ஆகிட்டாங்க. காலையில் வருவாங்க 10 மணிக்கு, நைட் 11 மணிக்கு கடைசி பஸ்ஸுக்கே போவாங்க. இப்படியே வந்து அதுக்கப்புறமா ஒரு நாள் வாங்க சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ஒரு 5 வருஷம் 3 வருஷம் வந்தாலும் 3 வருஷமும் அங்கே ஒரு நாள் சர்ச்சு கூப்பிட்டதே கிடையாது. இல்லை கூப்பிடவே கிடையாது, ஒன்றுமே இல்லை. ஒரு நாள் இயேசு சர்வத்தி ஆள்கிறவர், இயேசு ரட்சகர், இயேசப்போ ஒரு தேவன் இருக்கிறாரு, அவர் சத்து அடிக்க 3 உயிரோடு ஏம்பிட்டாரு, உங்கள் நேசிக்கிறன்னு சொன்னாங்க. என்ன ஏதோ புதுசாக இருக்குது, என்னவோ சொல்கிறாங்களே அப்படின்ட்டு கேட்கவே இல்லை. அவங்க சொல்ல ஒன்றும் கேட்கவே இல்லை. நம்ம போகக்கூடிய சர்ச்சுக்கே ஒன்றுமே இல்லை. மஞ்சாக்கும் கல்பூசி, இந்த ராகவேந்திரா, தர்மஸ்தலா இதெல்லாம் போயிட்டு இருந்தேன். இந்த கோயில் போயிட்டு எல்லாம் இப்படியே இருந்தேன். கடைசியில் ஒரு நாள் இப்படியே 3 வருஷம் வந்து 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 கடைசி வந்து இஷ்டம் வந்து ஒரு நாள் வந்து பாருங்களேன், நீங்கள் வர வேண்டாம், சும்மா ஒரு நாள் வந்து 1 ஹவர் 2 ஹவர் சர்ச்சுக்கு வந்து பாருங்கள். 3 வருஷம் கழிச்சு நான் போகக்கூடாதுன்னு போக மனமும் இல்லை. ஆனால் தூங்கும் போது என் உள்ள கனவலி ஒயிட் சட்டை ஒயிட் வேஸ்ட்டி போட்டு பைபிள் வச்சுட்டு ஏசப்பா காட்சி கொடுத்தாரு. நானே வழி, நானே சத்தியா, நானே ஜீவன் மகளே அவன் சொல்லி யாரும் அவங்ககிட்ட சொல்லி மறுநாள் வரும்போது அவங்ககிட்ட அவங்க இது ஏசப்பா தான். சரி ஏசப்பா நானே வழி சத்திய ஜீவன் சொல்லியிருக்காரு, இது என்ன இப்படி வந்திருக்காரு, சரி சர்ச்சு போய் பார்க்கலாம் இங்கே தோணிச்சு போனோம். போயிட்டு அப்புறம் திருப்பி 6 மாதம் போகல. அப்புறமா சரி போகலான்னு போய் அப்புறம் எங்கே அது பிடிச்சிருக்கிறதுனால எங்கே அந்த உள்ள நிம்மதி கிடச்சிது. சாகணுன்ட்டு இல்லை, நம்ம தேவையில்லை சந்திக்க ஆரம்பிச்சு ஏசப்பா ஆசிரியருக்கு ஆரம்பித்தார். கொஞ்சமாக சர்ச்சு போய் அதுக்கப்புறமா நாங்கள் அதுக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்தவ மத சாந்தி அதே மாதிரி பிள்ளைய படிக்க வச்சு அப்புறம் பெரிய லெவல் ஆண்டு கொண்டு வந்தோம். ஒரு பக்கம் இப்படி வந்தாலும் இன்னொரு பக்கம் எங்கள் அப்பா ஒரு 5 தலைமுறை முன்னாடி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மனைவி கணவருங்க ஒரு பாம்பு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சா. ரெட்டை குழந்தை மாதிரி ஃபஸ்ட்டு பாம்பு பிறந்துச்சு, பின்னாடி குழந்தை பிறந்திருக்குது. அது யாரும் நம்ப முடியாத சூழ்நிலை, நான் நம்பலை. ஆனால் அவங்க அது என்ன பண்ண எப்படி நம்புறதுன்னா, ஒரு ஆண் குழந்தை ஒரு பாம்பு பிறக்கும்போது பாம்பு நாகராஜான் பேர், ஆண் குழந்தை நாகேந்திரான் பேர் வச்சு வளர்த்தாங்களா. வளர்த்துட்டாங்க. அப்படியே வரும்போது அது ரொம்ப பயந்து யாரும் வீட்டாண்ட வரமாட்டாங்க, பாம்புனாலே பயப்படுவாங்க, வரமாட்டாங்க. இப்படியே வணங்கி கொண்டிருந்தாங்க. கடைசியிலே வணங்கிட்ட அப்புறமா 1 வருஷம் அப்படியே வணங்கிட்டாங்க. அப்போ அப்பா அம்மா அந்த காலத்தில் எல்லாம் கும்பலாங்க எல்லாம் ஒன்றா ஒரே பெரிய வீட்டில் இருப்பாங்க. சித்தப்பா பெரியப்பா ஆயா தாத்தா அப்பா அம்மா எல்லாம் ஆடு மாலையில் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த பாம்பை ஒரு தொட்டில் கட்டுவாங்க, ஆண் குழந்தை தொட்டில் கட்டுவாங்களா. அந்த பாம்பு என்ன பண்ணுமா, குழந்தைய சுற்றின்னு உக்காருமா, யாரும் வரமாட்டாங்க அந்த குழந்தைய பார்க்க. வீட்டில் ஜனங்களும் பயந்து தான் இருப்பாங்க. ஆனால் அதுக்கு பால் கூட்டி பாலாடி அது பிராமின் குடும்பம் இருக்கிறதுனால பூஜைரம் போய் மங்களாரத்தி பண்ணி ஸ்லோகம் சொல்லி டெய்லி பாயசம் இல்லை பொங்கல் வச்சு அதை வந்து சாப்பிட்டுட்டு நாகேந்திரான் மணியாட்டில் வந்து சாப்பிட்டுடுமா. இப்படியே 1 வருஷம் எப்படி வளர்த்துட்டாங்க. குழந்தைய வளர்ந்துச்சு. அது ரொம்ப நீளமாக முதல்ல மாதிரி ரொம்ப பயங்கரம் உருவாயிடுச்சு. இந்த மாதிரி வளர்ந்துட்டு அப்புறமா ஒரு நாள் 1 வருஷம் ஆச்சு பர்த்டே கொண்டாடுவோம், பிறந்தநாள் கொண்டாடுவோம். இது விசேஷ பாயசம், அந்த காலம் பிராமண பாயசம் ஜனங்கள், அது பாயசம் விசேஷம், அதுதான் உங்களுக்கு விசேஷம். செஞ்ச பாயசம் செஞ்சு கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பாடு செஞ்சு ரெடி பண்ணி பூஜை ரூமெல்லாம். இது முன்னாடி வந்து பாம்பு அந்த அடுப்பாண்ட பக்கத்தில் உக்காந்துருந்துது. யாரும் கவனிக்காமலே அந்த பாயசம் பெரிய டப்ரா பிரியாணி செய்கிறாங்க இல்லையா, அது பெரிய டப்ரா கனமாக இருக்கும் அந்த கால். அதை எடுத்து அந்த பாம்பையில் கவனிக்காது வச்சுட்டாங்க. 2 பேர் எடுத்து அது மாதிரி வச்சுட்டாங்க. அது அந்த சூடு தாங்க முடியாது, சத்துச்சு ஸ்கின்னெல்லாம் ஒட்டிச்சு. இவங்க மணி ஆட்டுறாங்க, பூஜை பண்ணுறாங்க. டெய்லி வழக்கமாக வந்து பாயசம் சாப்பிட்டோம் பொங்கல் சாப்பிட்ட பாம்பு ஐயோ நாகேந்திரா பேர் கொடுத்தாங்க மணி ஆட்டினா வரவே இல்லை. ஐயோ கோச்சின்னு பூஜை டைம் ஆயிடுச்சு, கோச்சின்னு வரலையோ வயிற்றுக்கு பசியாகின்னு சொல்லிட்டு பயந்து அப்புறமா சரி பாயசம் எடுத்துகிட்டு வாங்க வரும். பாயசம் எடுத்துகிட்டு போகும்போது அது கீழே பார்த்து சத்து. அப்புறம் சத்துட்டு சும்மா விடல, அழுது ஒரு மனுஷன் சத்துனா எப்படி அழுது. அது என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டு நைட் படுத்த நைட் கணவன் வந்து இல்லை நீங்கள் வேணும்னு சாகடிக்கல,
நீங்கள் தெரியாமலே பாயசம் டப்பில் வச்சுட்டிங்க, விட்டுடுங்க. நாளை ஏந்திரிச்சு அந்த வீட்லேருந்து கொல்லி கழனி, அந்த ஊருக்கு கொல்லி கழனி அதில் இருக்கும். கிராமம் கொஞ்சம் இப்போ சிட்டி ஆகிட்டு இருக்குது. அங்கே 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து வாங்க. வந்து பாருங்கள், புத்தை இருக்குது, குளம் இருக்குதோ, தண்ணி இருக்குது. புத்தம் நான் போகிறேன். அங்கே இருக்கிற அந்த கல் அங்கே எல்லாம் இருக்கும். அந்த கல் எடுத்து வீடு மாதிரி கட்டினேன். உடனே கட்டி அதை குளிச்சுட்டு சாப்பாடு செஞ்சு எல்லோரும் போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு புதையல் இருக்குது, அது வெள்ளி நாணயம் இருக்கும். அதில் பொங்க கொடுத்துட்டு எல்லாம் எடுத்துக்கோங்க. என்ன கல்யாணம் ஆனாலும் குழந்தை பிறந்தாலும் அதுக்கப்புறமா தான் பத்திரிக்கை கொடுக்கணும். இந்த மாதிரி சொல்லி மண்டிச்சு. இவங்க காலையில் ஏந்துச்சு எல்லாரும் கூப்பிட்டு இப்படி பார்த்து நானும் ஐயோ இங்கே வாங்கான்னு சொல்லிட்டு எல்லோரும் போகிறாங்க. போய் பார்த்தா சொல்லி கொடுத்த மாதிரி அது பாம்பு புத்தை இருக்குது, புத்தில் பாம்பு போகுதா, அது குளம் இருக்குது, தண்ணி இருக்குது. அங்கே எல்லாம் அதே மாதிரி அதிசயமாகுது. ஐயோ இது என்ன அப்படியே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க பயந்து, இன்னும் ரொம்ப பயந்து கல் இருந்தது. கல் நீளமாக இருக்கிறதுனால வீடு மாதிரி கல்லில் கட்டி கடகடனே அதே மத்தியானம் ஆகி போச்சான். கட்டி அந்த புத்துக்கு எல்லாம் பூஜை பண்ணி, பாம்பு உள்ளே போயிடுச்சின்னு பயந்து பூஜை பண்ணி சாப்பாடு செஞ்சு எல்லோரும் சாப்பிட்டுட்டு மந்திர ஸ்லோகம் 4 மணி சாயந்தரம் ஆகி போச்சா எல்லாம் மொத்தமாக. அதுக்கப்புறம் புதையல் தோண்டி எடுத்து டங்குன்னு உள்ள சவுண்ட் கேட்டால் பெரிய குடம், பித்தளை குடம். அது வெள்ளி தங்கம் 2 இருந்தும் எல்லோரும் கொடுத்தாங்க. அதுக்கு வச்சு மறந்துட்டாங்க. அந்த பாம்பை ஒரு பொங்கல் எடுத்து வச்சு மறந்துட்டாங்க. இது நிமித்தமாக எல்லாம் ரத்தம் வந்து எடுத்து ஒரு மாடு சத்துச்சு, பெற்று அந்த பாம்பு பெற்றவங்க சொத்துட்டாங்க. ரத்தம் வந்து எடுத்து அந்த கூட கொண்டு ஆண்குழந்தை சொத்துச்சு. சொத்திட்டு அப்புறமா என்ன தப்பணும், அடுத்த வாட்டி யார் சாக போகிறோன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது பாம்பு ஒரு பொங்கல் எடுத்து வைக்கிறான்னு அப்புறம் கூப்பிட்டு அதுக்கு என்னென்ன ஸ்லோகம் பண்ணி சாந்தி பண்ணி எல்லோரும் ஒரு புளி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டாண்ட அதே பாம்பு சர்ப்ப மாதிரி கல் பண்ணி வணங்கி கொண்டிருந்தாங்க. நானும் வாலிபாய் சொல்லி அது வணங்கினேன். இதே இப்போ வணங்குறீங்க, இது என்னான்னு கேட்கும்போது எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எனக்கு சொன்னார். இப்போ அப்பா இல்லை, இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா சின்ன வயசு அம்மனை பார்த்தது இல்லை. இந்த மாதிரி நான் வளர்ந்து அந்த பாரம்பரியம் வந்தாலும் நான் இங்கே சம்பிரதாயம் அதே மாதிரி இருந்தேன். கோயில், ராமண்டா, தர்மஸ்தலம், இந்த மாதிரி படவட்டம்ம கோயில் அதெல்லாம் இருந்தும் நான் நம்பவே இல்லை அவ்வளோ ஈஸியாக. ஆனாலும் இப்போ ஏசப்பா கிருஷ்ணா ஆள் நம்பல. ஆனாலும் ஒரு நாள் நன்கை தேடி வந்ததுனால அந்த சாவனும் அந்த எண்ணெய் போயிடுச்சு. குடும்பத்தில் கொஞ்சம் ஆசீர்வப்பட்டது. என் பிள்ளை ஆண்டு ஏசப்பா படிக்க வச்சாங்க. அப்புறம் என் பிள்ளை வாழ்க்கையில் எனக்கு நினைக்கிற மேலான வசதியே இல்லை, பண வசதி இல்லாமல் படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் வேலை, கவர்மெண்ட் வேலை, பெரிய காரியெல்லாம் ஆண்டவர் செஞ்சு பரீட்சைப்பட்டு ஏசப்பாவில் இருக்கிறதுனால நான் ஒரு ஆண்டவர் ஊழியக்காராகி எங்கே போனால் சத்தியம் நான் மட்டும் நல்லா இருந்தால் போகாது இல்லையா. எல்லாம் ஏசப்பா நம்பினா கெட்டு போக மாட்டோங்க. ஏச உள்ளதா வேறு ஒன்றும் பணம் கேட்கலாம், சொத்து கேட்கலாம், படிப்பு கேட்கலாம், ஒன்றும் இல்லை. உள்ளே இதயம் தான் கேட்குறா. அது ஏற்றுக்கொண்டு இந்த கிறிஸ்மஸ் நாளில் ஏசப்பா பிறந்திருக்கிறார். அவர் சத்து அடிக்கப்பட்ட 3 உயிரோடு எழும்ப தேவன் உங்களை எல்லாம் நேசிக்கிறார். உங்கள் கண்ணீரா, கஷ்டமா, கவலையா, குழப்பமா எல்லாம் நீக்கி போட தேவன் அவர் மாத்திரம். வானத்தை பூமி உண்டாக்கின்னு அவர் மாத்திரம். சத்து அடிக்கப்பட்ட 3 உயிரோடு எழும்ப தேவன் அவர் மாத்திரம். அவர் நான் தெரியாத இருந்தேன், தெரிஞ்சு இப்போ நல்ல மாதிரி வச்சுருக்காரு. நீங்களும் வேறு எந்த நோக்கமும் இல்லை. இங்கே நீங்களும் நல்லா இருக்கணும். நம்பி உங்களுக்கு வீட்டில் சந்தோஷம், சமாதானம், உங்கள் பிள்ளை வாழ்க்கையை, உங்கள் வாழ்க்கையை, கடல் வாழ்க்கையை கை பிரேச ஆஸ்வதிக்கணும். அதனால நீங்கள் இந்த அவர் நன்மை செஞ்சார் இல்லையா, அந்த நன்மை உங்கள் மும்பை நான் சொல்லணும். அவ்வளோதான். அவரும் இப்படி பண்ணியிருக்கேன், என் வாழ்க்கை நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பாங்க நம்புங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்ல. அது உங்கள் இஷ்டம். நான் கட்டாயப்படுத்த சொல்ல. என் வாழ்க்கை நஞ்சு சாட்சியை சொல்லியிருக்கேன். சாட்சி ஆண்டு ஆசீர்வாதப்படாகி ஆமென்.